ரிஷபராசிக்காரர்களின் உண்மை முகம் இது. அவர்களை புரிந்து கொள்ள அவசரம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர்கள் ஒரு நாள் 2 நாள்ல தெரிஞ்சுக்க முடியாதவர்கள். அவர்கள் அமைதியாக இருப்பாங்க. அதனால் பலர் அவர்களை பலவீனமா நினைப்பாங்க. ஆனா அந்த அமைதிக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு. ரிஷபராசிக்காரர்கள் வெளியில் பேச மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யார் என்ன பேசுறாங்க, யார் எப்படி நடக்கிறாங்க, அனைத்தையும் அமைதியா கவனிப்பாங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வைங்க, இவர்கள் எதையும் விரைவாக முடிவு செய்ய மாட்டாங்க. ஆனா ஒரு முடிவு எடுத்துட்டா அதை மாற்றவே மாட்டாங்க. அவர்கள் பாதை மெதுவா இழுக்கும். ஆனா அது உறுதியான பாதை. அவர்களுக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஒரு மனிதரை அவர்கள் நம்ப ஆரம்பிச்சா அவர்களுக்காக எதையும் செய்வாங்க. ஆனா ஒரு தடவை அந்த நம்பிக்கை உடைந்தா அதுதான் அவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றம். அதுக்கப்புறம் அவர்கள் மாறி போவாங்க. முன்னாடி இருந்த மாதிரி யாரையும் நம்ப மாட்டாங்க. அவர்கள் சிரிப்பாங்க, பேசுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் வைத்துக்குவாங்க. இதுதான் ரிஷபராசிக்காரர்களின் உண்மை. அவர்கள் அன்பை வெளியில் அதிகமா காட்ட மாட்டாங்க. ஆனா அவர்களின் அன்பு மிகவும் ஆழமானது. அவர்கள் குடும்பத்தை மிகவும் முக்கியமா நினைப்பாங்க. பணம், பாதுகாப்பு, நிலைத்தன்மை, இதெல்லாம் அவர்களுக்கு வாழ்க்கையின் அடிப்படை. அவர்கள் வாழ்க்கை வேகமா போகாது, மெதுவாதான் முன்னேறும். இதனால பலர் அவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு நாள் அவர்கள் வந்த நிலையை பார்த்தா அனைவரும் ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் மெதுவா பி பண்ணுவாங்க. ஆனா அவர்கள் பி பண்ணும் வாழ்க்கை நீண்ட காலம் நிலைக்கும். அவர்களின் பலம், பொறுமை, உறுதி, நிலைத்தன்மை, பலவீனம், பிடிவாதம், உணர்ச்சியை வெளியில் சொல்லாதது. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வைங்க, ரிஷபராசிக்காரர்கள் ஒரு தடவை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பாங்க. அவர்கள் வாழ்க்கை ஈஸி இல்ல, ஆனா ஸ்ட்ராங்காக மாற வைக்கும். அதனால்தான் அவர்கள் வெற்றி தாமதமா வரும், ஆனா அது நிலையான வெற்றி. இவர்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் இல்ல, அவர்கள் அமைதியான சக்தி. ஸ்லோவா வருவாங்க, ஆனா வந்துட்டா அவர்களை யாராலும் நிறுத்த முடியாது. நீங்கள் ரிஷபராசியா? கருத்தில் சொல்லுங்க.